இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ஹையஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் ஆல் டைம். அதாவது இதுவரைக்கும் இறங்கின ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே உலக அளவில் அதிகமாக விற்பனை செஞ்ச டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S3. சாம்சங் கேலக்ஸி S3 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன நேரம் மொத்தமாக 70 மில்லியன் யூனிட்ஸ், அதாவது 7 கோடி யூனிட்ஸ் விற்பனை செஞ்சுருந்தாங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி S3 தான் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் சாம்சங் ஒரு டாமினேட்டிங் பிராண்டாக மாற்றுச்சு. இந்த சாம்சங் S3ல தான் முதலாக சாம்சங் அந்த கர்வ்டு கார்னர்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. இதே டிசைனை தான் சாம்சங் S7 வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்சங் S8ல் மொத்தமாக டிசைனை மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S3 தான் சாம்சங்கை ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிராண்டாக அறிமுகப்படுத்துச்சு. நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட iPhone 7 and 7 Plus. ஆப்பிளோட iPhone 7 and iPhone 7 Plus பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 78 மில்லியன், அதாவது 7 கோடியே 80 லட்சம் யூனிட்ஸ் விற்பனை செஞ்சுருந்தாங்க. நீங்கள் இதை 2 டிவைஸ்ன்னு சொன்னாலும் அதை நம்ம ஒரு டிவைஸாக தான் கணக்கு எடுக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் கேலக்ஸி S10 லான்ச் ஆகுதுன்னா S10 Plus S10 இன்னும் 2 மாடல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம ஆனால் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டிவைஸாக தான் எடுக்க முடியும். ஸோ ஆப்பிள் iPhone 7ம் 7 Plusம் ஒரே டிவைஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S4. இந்த சாம்சங் கேலக்ஸி S4 தான் இன்னைக்கு வரைக்கும் சாம்சங்கோட ஹையஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 80 மில்லியன் யூனிட்ஸ், அதாவது 8 கோடி யூனிட்ஸ் விற்பனை செஞ்சிருந்துச்சு. இதுக்கு காரணம் இதோட முந்தைய மாடலான சாம்சங் கேலக்ஸி S3யோட ஹிட் மட்டும் கிடையாது. இதில் ஐ ட்ராக்கிங், ஏர் வியூ, ஹவர் டச்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. சாம்சங்கை ஒரு கட்டத்தில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனின்னு சொல்ல வச்சதே இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நோக்கியா 5230. இப்போ இருக்கிற HMD குளோபலோட சைனீஸ் நோக்கியா கிடையாது, அப்போ இருந்த பழைய ஒரிஜினல் நோக்கியா. அப்போ பார்த்தீங்கன்னா நோக்கியா ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருந்துச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அப்போ இருந்த டோட்டல் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் ஷேரில் 50% மார்க்கெட் ஷேரை இந்த நோக்கியா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. 2009 தான் நோக்கியா இந்த 5230 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் எவ்வளவு யூனிட்ஸை சேல் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன், அதாவது 15 கோடி யூனிட்ஸை விற்பனை செஞ்சுருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிம்பியன் OS தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் நோக்கியா அப்போது அவங்களோட சொந்த OS-ஆன சிம்பியன் OS தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இது ஒரு ஆண்ட்ராய்டு அல்லது iOS யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பியன் OS யூஸ் பண்ணியிருந்தாலுமே அப்போது அது ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருந்துச்சு. அதனால தான் இது நம்ம லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. ஸோ கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட iPhone 6 and iPhone 6 Plus. இதை கேட்டு யாரும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா iPhone 6 சீரீஸே ஒரு பெரிய ஹிட் தான். பெரிய ஹிட்னு சொல்கிறதோட ஒரு பயங்கரமான ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மொத்தமாக 220 மில்லியன் யூனிட்ஸ், அதாவது 22 கோடி யூனிட்ஸை விற்பனை செஞ்சுருந்தாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொண்டு வந்த அந்த டிசைன் சேஞ்ச், அதாவது iPhone 5லேருந்து iPhone 6 அவங்க கொண்டு வந்த டிசைன் சேஞ்சும், அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் iPhone 5 வரைக்கும் ஒரு சின்ன டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த iPhone 6 Plusல தான் ஒரு பெரிய டிஸ்பிளே முதலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஆப்பிளோட iPhone 6 and 6 Plus இந்த இடத்த பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம். ஸோ உங்களுக்குள்ளால இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏன் இப்போ இறங்குற ஃபோன்ஸ்லாம் இவ்வளோ சேல் ஆக மாட்டேங்குது? ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு, சாம்சங், ஆப்பிள், LG இந்த மாதிரி. இப்போது ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடே நிற்குது. இதுக்கு சைனாவிலேருந்து வந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் தான் காரணம். ஸோ அவங்க வந்ததால் இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸோட சேல்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ளாக்ஷிப் கிரேட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பெரிய சேல்ஸ் எல்லாம் இனிமேல் நம்மளால் எதிர்பார்க்க கூட முடியாது. ஸோ இந்த லிஸ்ட்டு தான் டாப் 5 பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் ஆல் டைமாக எப்போவுமே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.